ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸில் ஃபார்ம் குரூப் அப்படின்னா என்ன, ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, எப்படி ஃபார்ம்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபார்ம் அரே அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட அப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆங்குலர் 19லேருந்து 21க்கு அப்கிரேட் பண்ணியிருந்தோம். அதனால் ஃபைல்ஸ்லலாம் காம்பனன்ட் அப்படின்ற வேர்டு மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த சேஞ்சுமே இல்லை கோடில். இதுக்கு முந்தின வீடியோவில் நோட்ஸ் அப்படின்ற காம்பனண்ட்டுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்த தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கே ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்ம் குரூப் அண்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் வச்சு பார்த்துருந்தோம். இதுக்குள்ளே நம்ம ஃபார்ம் அரே வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஃபார்ம் அரே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இதோடு சேர்ந்து நான் ஒரு ஃபார்ம் அரேயும் ஆட் பண்ணுறேன். ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் அரே ஆட் பண்ணலாம். அதாவது யூசருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றதை அவங்க இன்புட் கொடுக்குற மாதிரி. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்கில்ஸ் அவங்க ஆட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அங்கே ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ் ஆனால் நிறைய கொடுக்க முடியும். அப்போ அங்கே நம்ம ஃபார்ம் அரே யூஸ் பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஃபார்ம் அரே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கில்ஸ்க்கு நான் நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நியூ ஃபார்ம் அரே அப்படின்னு கொடுக்குறேன். பை டிஃபால்ட்டாக அதுக்கு வேல்யூ எம்டி அப்படின்னு கொடுத்துறேன். இது ஜென்ரலாக அரேயோட வேல்யூ எம்டியாக இருக்கும்போது நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பை டிஃபால்ட்டாக இந்த ஃபார்ம் அரேயோட வேல்யூ எம்டி அப்படின்னு கொடுத்துறேன். இந்த ஃபார்ம் அரேக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் குரூப் வேல்யூவாக இருக்கும். அதாவது இப்போ இதுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நியூ ஃபார்ம் குரூப் ஆஃப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம ஃபார்ம் கண்ட்ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கில் காலன் நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுப்போம். பை டிஃபால்ட் அதுக்கு வேல்யூ நல் கொடுத்துடலாம். இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபார்ம் அரேக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட். இப்போ இதை காப்பி பண்ணி கம்மா கொடுத்து இன்னொரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி பல ஃபார்ம் குரூப்ஸ் இருக்கும் ஒரு ஃபார்ம் அரேக்குள்ளே. கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். ஒரு ஐட்டம் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்குவோம். இப்போ இதை நம்ம HTML பார்க்கலாம். அட்ரஸ் கீழே இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவுக்கு இங்கே ஃபார்ம் குரூப் நேம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே ஃபார்ம் அரே நேம் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அங்கே நம்ம ஃபார்ம் அரேக்கு என்ன நேம் கொடுத்துருந்தோம், ஸ்கில்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம். அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இனி இந்த ஃபார்ம் அரேக்குள்ள ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அரேயை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஒரு கெட் மெத்தட் எழுதிக்குவோம். இந்த மாதிரி இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் குரூப் அரேயை ரிட்டர்ன் பண்ண போது இதுக்குள்ளே நம்ம அந்த அரேயை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அரேயை நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம், திஸ் டாட் நம்மளோட யூசர் டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்ம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்கில்ஸை நான் கெட் பண்ணுறேன். அதுக்கு கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்ம் அரேயை எடுத்துட்டோம். இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம். சாரி, இங்கேயும் ஃபார்ம் அரே தான் வரும். இதை ஃபார்ம் அரேயாக கேஷ் பண்ணி ஃபார்ம் அரேயாகவே அதோட டைப்பை வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போது இது ஒரு கெட் மெத்தடுன்றதுனால இந்த ஸ்கில்ஸை ஒரு வேரியபிள் மாதிரி நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நம்ம அங்கே ஃபார் லூப் எழுதலாம். அட் ஃபார் கொடுத்துருவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்கில்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அது டாட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது தான் ஆக்சஸ் பண்ணும். இதோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கிற ஃபார்ம் குரூப்பாக இருக்கும். இந்த கண்ட்ரோலாக இருக்காது. இதுக்குள்ளே இருக்கிற ஃபார்ம் குரூப்பு தான் அதோட கண்ட்ரோல்ஸாக இருக்கும். இனி இது கூட நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெட் I is equal to இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு டிவ் கிரியேட் பண்ணுவோம். இதுதான் ஒரு ஃபார்ம் குரூப்பாக இருக்கும். அதாவது இந்த அரேக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபார்ம் குரூப்பையும் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு ஃபார்ம் குரூப். இப்போ இதுக்கு ஃபார்ம் குரூப் நேம் கொடுக்கணும் இல்லையா. யூஸ்வலி நம்ம ஃபார்ம் குரூப்பை இந்த மாதிரி கொடுப்போம். இப்படி லூப் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். இங்கே ஃபார்ம் குரூப் நேம் அப்படின்னே நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதுக்கு வேல்யூ நம்மளோட இண்டெக்ஸை நம்ம பாஸ் பண்ணிடுவோம். இந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணிடுவோம். இப்போ இது ஒரு வேரியபிள் அப்படின்றனால இதை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தாச்சு. எப்படி இந்த ஃபுல் செக்ஷன் ஒரு ஃபார்ம் குரூப்போ அதே மாதிரி இந்த ஃபார்ம் அரேக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபார்ம் குரூப் தான் இந்த ஐன்றது. இனி இந்த ஐட்டம் அப்படின்ற ஃபார்ம் குரூப்போட ஆப்ஜெக்டை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கண்ட்ரோல், அதாவது ஸ்கில் அப்படின்ற கண்ட்ரோலை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே நான் இன்புட் கொடுக்குறேன். டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இங்கே ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஜஸ்ட்டு இங்கே கண்ட்ரோல் நேம் கொடுத்தா போதும். ஸ்கில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி ஜஸ்ட் பார்டர் அண்ட் P3 ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபீல்டு இங்கே தெரியுது. இதுக்கு மேலே லேபிள் ஆட் பண்ணணும்னா லேபிள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இதை மேலே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. இனி இதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வைப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது கீழே புது ஸ்கில் ஐட்டம்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்புட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஜஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு கிளாஸ் ஆட் பண்ணி மார்ஜின் லெஃப்ட் ஒரு 2 கொடுத்துட்டு பேடிங் ஒரு 3 கொடுத்துட்டு பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்க்க ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. இனி இதை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த அரேயில் ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஆட் ஆகணும். அதை நம்ம பண்ணுவோம். நான் இங்கே போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஆட் ஸ்கில் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அரே எடுத்து அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில்லுக்கான ஒரு குரூப்பையும், கண்ட்ரோலையும் ஆட் பண்ணி வைக்க போகுது. ஸோ ஸ்கில்ல ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு கெட் மெத்தட் எழுதி வச்சிருக்கோம். அதையே நம்ம இங்க எடுத்துக்கலாம். திஸ் டாட் ஸ்கில்ஸ் ஆஃப் இதுதானே ஒரு அரே எலமெண்ட்டா நம்ம குடுத்துருந்தோம். அதே இத அதுக்குள்ள ஒரு எலமெண்ட்ட புஷ் பண்ண போறோம். புஷ் பண்ணும்போது இதானே அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதே மாரி இன்னொரு வேல்யூவ நம்ம புஷ் பண்ண போறோம். இனி இந்த ஃபங்ஷன நான் இந்த பட்டனுக்கு கிளிக் ஆக்ஷனா குடுத்துடுறேன். அந்த ஃபங்ஷன் இப்படி குடுத்துடலாம். நான் வேர்ட் ராப் குடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். பாருங்க கிளிக் பண்ண உடனே ஆட் ஆகிட்டே வரும். இந்த ஸ்கில்ன்றது ஒவ்வொரு இடத்துலயும் ஆட் ஆகுது இல்லையா? அது ஆட் ஆகக்கூடாதுன்னா இந்த லேபிள தூக்கி லூப்புக்கு வெளியிலேயே போடணும். அங்க போட்டுருவோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே வரும். இங்க ஆட் ஆக கீழே பாருங்க வேல்யூ ஸ்கில்ஸ்க்குள்ள அரே ஆஃப் ஸ்கில்லோட வேல்யூ அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க வேல்யூ கொடுத்தீங்கன்னா அங்க சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஆட் பார்த்துட்டோம். இதே மாதிரி ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? அதுக்கும் ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இந்த பட்டனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்படி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இண்டெக்ஸை நம்ம அதுக்குள்ள பாஸ் பண்ணிடலாம். ரிமூவ் ஸ்கில்னு ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக நம்ம எழுதுவோம். இண்டெக்ஸை நான் உள்ள பாஸ் பண்ணிடுறேன். ரிமூவ் ஸ்கில் ஃபங்க்ஷனை எடுத்து இங்க அதுக்கு டெஃபினிஷன் எழுதலாம். அதுக்கு இன்புட் அந்த இண்டெக்ஸ் இங்க வரும் இல்லையா? இந்த இண்டெக்ஸை அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். நீ என்ன பண்ண போறோம்? ஒரு வேலிடேஷன் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப் திஸ் டாட் skills டாட் லெங்த் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதாவது சேஞ்சஸ் பண்ணாமல் ரிமூவ் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்லை 1க்கு மேலே தான் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் நமக்கு தெரியும்னா மட்டும் அந்த ஐட்டமை நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? திஸ் டாட் ஸ்கில்ஸ் டாட் இந்த ஸ்கில்ஸ்ன்றது ஒரு அரே இல்லையா? அதுக்குள்ளே ரிமூவ் அட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ரிமூவ் அட்டுக்குள்ளே நம்மளோட இண்டெக்ஸை பாஸ் பண்ணிட்டா போதும். இந்த இண்டெக்ஸ் ஸ்பெஷனில் இருக்கிற வேல்யூ அது ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்ம ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம். நான் சும்மா இங்கே ஏன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே பின்னு கொடுத்துக்கிறேன், இங்கே சின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பியை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஒரு எரர் இருக்குது. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ அண்ட் பியை இங்கே பார்க்குறோம். பட் அவுட்புட்டில் பார்த்தோம்னா ஏ அண்ட் சி தான் இருக்குது. ஸோ வேல்யூ கரெக்டாக தான் ரிமூவ் ஆகிருக்கு. பட் விஷுவலி அது கரெக்டாக இல்லை. விஷுவலி அது கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளோட HTML தான் எங்கேயோ இஷ்யூ இருக்குது. ஆக்சுவலி இந்த இஷ்யூ நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கிறனால எனக்கு ஈஸியாக தெரியும். பட் உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம். இந்த ட்ராக் பை இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே ஒரு அரேக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் டைனமிக்காக இருக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ட்ராக் பை இந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டா போதும். ஸோ ட்ராக் பை இண்டெக்ஸ்க்கு பதிலாக ட்ராக் பை ஐட்டம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ இது இந்த யூஐயை ரெண்டர் பண்ணும்போது இந்த ஐட்டமை வச்சு தான் அது இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். இந்த ஐட்டமை வச்சு தான் அது ட்ராக் பண்ணும். அதனால் இண்டெக்ஸ் இஷ்யூ வராது. இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன், இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ரிமூவ் பண்ணால் கரெக்டாக ரிமூவ் ஆகும். இங்கேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபார்ம் அரே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அந்த ஃபார்ம் அரேக்குள்ளே ஒரு குரூப் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற ஒரே கண்ட்ரோல் தான் இது. அதனால் இது இப்படி இருக்குது. ப்ளஸ் பட்டனும் மைனஸ் பட்டனும் பார்த்துட்டோம். சப்போஸ் இந்த ஃபார்ம் குரூப்புக்குள்ளே மல்டிபிள் ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே போயிட்டு ஸ்கில் இப்படி கொடுத்த மாதிரி இன்னொரு கண்ட்ரோல் கிரியேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ 2 கண்ட்ரோல் உள்ளே இருக்குது. அப்போ நம்ம 2 கண்ட்ரோல் கிரியேட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ HTML போயிட்டு இதை நம்ம ஒரு காப்பி எடுத்து எக்ஸ்பீரியன்ஸையும் இங்கே போட்டுக்கலாம். இதை வேணால் நம்ம நம்பராக மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஆங்குலர் சும்மா 10 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்குலரில் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஃபார்மை பில்ட் பண்ணிக்க முடியும். இப்போ UI கிளியர் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தோம்னா இந்த கண்டென்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை எல்லா இடத்துலையும் நம்ம கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஸ்கில்லுக்கான ஃபார்மையே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த புஷ்ஷுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? அந்த ஃபார்மையே அது ரிட்டர்ன் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்? ரிட்டர்ன் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இனி எங்கெல்லாம் இந்த ஃபுல் கண்டென்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதை நான் இங்கேருந்து டெலீட் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கில் அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அது என்ன பண்ணும்? இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதை போய் இங்கே ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ மேலேயும் இதே பண்ணிக்கலாம். இந்த அரேக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் நம்ம ஃபங்க்ஷன் மூலமாக கிரியேட் பண்ணிட்டோம். மற்றபடி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போவும் பாருங்கள் ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் ஃபார்ம் அரே. இப்போ உங்களுக்கு ஃபார்ம் அரே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணி இந்த என்டையர் சிஸ்டமை எப்படி பில்ட் பண்ணலாம், அது எப்படி இன்னும் கொஞ்சம் கூட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது, இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட எப்படி ஈஸியாக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.